ஒரு பழமொழி சொல்லுவாங்க, "முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான்" அப்படின்ட்டு. நெறைய பேர் நெனச்சுக்கிறாங்க, முருங்க மரம்னா அது ஒரு கெடுதலான மரம் அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. விழுந்துருங்கிறதுக்காக சொல்லப்பட்ட விஷயம். ஏன்னா, அது ஒரு பலமற்ற மரம். ஆனா, முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான்னா என்ன அர்த்தம்னா, முருங்கை கீரைய டெய்லி சாப்பிட்டீங்கன்னா, வாரத்தில 3 நாள், 4 நாள் சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க கோல் ஊன்றி நடக்க வேண்டிய கட்டாயம்லாம் வராது. ஆரோக்கியமா இருக்கும்போதே, நல்ல ஒரு 70 வயசு, 75 வயசுல நல்லா ஆரோக்கியமா இருக்கலாங்கிற அர்த்தத்தில சொல்லப்பட்டது. வெறுங்கையோடனா துணைக்கு யாரும் தேவையில்ல. அதாவது வெறுங்கையோட போனா நடந்து போம்போது புடிச்சுக்கிட்டோ, குச்சி ஊனிக்கிட்டோ, வாக்கிங் ஸ்டிக் வச்சுக்கிட்டோ, இல்லன்னா யாரையோ புடிச்சுக்கிட்டோ நடக்க வேண்டியது வராதுன்னு சொன்னது தான், "முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான்னு" சொன்னது. அப்புறம் நெறைய நேரம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எண்ணங்கள் வந்து எப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில நெறைய திரைகள போட்டு விட்டுருங்க. என்ன எண்ணங்கள்னா, நம்ம சொல்றோம்ல இப்ப சொல்றாங்க, மேனிஃபெஸ்டேஷன் ஒரு பேர் வச்சிருக்காங்க, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் நெறைய பேர் பேசுறாங்க. என்னன்னா பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க எண்ணங்கள் வந்து நெறைய நேரம் உங்களுக்கு ஒரு திரைய போட்டு விட்டுரும். போட்டுவிட்டு உங்கள செயல்பட விடாம பண்ணிரும். ஆனால எண்ணங்கள ரொம்ப கவனிங்க. கவனிச்சு அத சரி பண்ணிட்டீங்கன்னாவே, அப்புறம் தான் ஜாதகம், கிரகங்கள் எல்லாமே. நான் சொல்றது கொஞ்சம் விதிப்படி தான் எல்லாமே நடக்கும்னு ஒருக்கா சொல்றாரு, ஒருக்கா இப்படி சொல்றாரேன்னு தோணும். நான் இந்த நெறைய பேர் சொல்றாங்கல்ல, பெரிய அதிர்ஷ்டத்த குடுக்க போது. அதெல்லாம் கிடையாது. அந்த அர்த்தத்துல நான் சொல்லவே இல்ல. நிம்மதியா, மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு என்ன வழி? அது ஒன்று தான் நம்மளுடைய நோக்கமே. ஆரோக்கியமா வாழ்றதுக்கு என்ன வழி? அவ்வளதான். ஸோ எண்ணங்கள போட்டு திரை போட்டு உங்களுடைய வாழ்க்கைய மறைக்காதீங்கன்னு சொல்றேன். புரியும்னு நெனைக்கிறேன். அப்புறம் இப்ப இந்த திருமணமான பெண்கள் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய படிச்சுட்டாங்க. நான் அதெல்லாம் குறை சொல்றதுக்கு வரல. படிச்சதுனால இப்படி, அப்படி இப்படின்னு. இந்த திருமணமான பெண்கள் பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே நெறைய வாழ்க்கையில குறைகள சொல்லி, சொல்லி எனக்கு இது சரியா இல்ல. என் கணவர் வீட்ல இப்படி இருக்கு, அப்படி இருக்கு. அந்த மாரி இருக்கு, இந்த மாரி இருக்கு எனக்கு. இந்த சொல்லுவாங்கல்ல, "ஆடத் தெரியாதவன் ரோடு கோணல்னு சொன்னாங்கிற" மாரி, நெறைய குறைகள வந்து சின்ன, சின்ன குறைகள பெரிய பிரச்சனையாக்கி விட்டுர்றாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சமைக்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வேலையாயிருச்சு. ஆனா, ஒரு பக்கம் சமைக்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஹோட்டல்லயே சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் உள்ள ஒரு கூட்டம் இருக்கு. அந்த ஏஜ்லயே சொல்றேன். நான் சொல்றது சிலருக்கு வருத்தமா கூட இருக்கலாம். ஆனா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளாவது சந்தோஷமா உட்காந்து வீட்ல சமைச்சு, எல்லாரும் சாப்பிடக்கூடிய பழக்கத்த வளர்த்துங்கன்னு பல பேர் சொல்ட்டாங்க. நானும் நமது நேயர்களுக்காக சொல்றேன். அவ்வளதான்.